கிராமத்தின் சார்பாக இங்கே எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் அவர்களுக்கு இங்கே பொன்னாடை அணித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் காமெடி புயலா இருக்கக்கூடிய உங்கள் மனதில் நல்ல நீங்காத இடம் பிடித்த, ஏன்னா அவர் ரொம்ப இந்த நம்ம வாட்ஸ்அப்ல ஃபேமஸ் ஆயிட்டு யூடியூப்பா அடுத்தபடியாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் கோடியடி பிரதங்க சக்கரவர்த்தி இன்னும் ஜெயஜோதி திருவாளர் ஜெயஜோதி அவர்களை பாராட்டி இங்கு பொன்னாடி அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்றத்தில் ஹார்மோனி மாஸ்டருக்கு இருக்கக்கூடிய மிலாநல்லூர் கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மணிகண்டன் ஐயா அவர்களுக்காக பொன்னாடை அணிவிக்கிறார்கள். போராடி பெற்றெடுத்த அம்மா, நீ உயிரோடு இருந்திருந்த வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரைத்து என ஆதரிப்பார்கள். இந்த பாவி உங்க மகளா நினைச்சு என்னை ஆதரிங்கள் ஐயா. அம்மா பத்து மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து வெற்றி வளர்த்த அம்மா, அன்னைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம துசும்பு சேராம திட்டத்தோடு அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கும் காணாம கஞ்சி தண்ணி இல்லாம பாடும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, அதற்கு முன்னாலே எல்லாமே சும்மா, பாதத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. பத்து மாசம் என்ன சுமந்து புத்தி எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆள் காட்டி விரல பிடிச்சி சொல்லி கொடுத்து அன்னாடு கூடு குடிச்சு சொரு பொங்கி கொடுத்து களவட்டி நடவ நட்டு காஞ்சட்டை தச்சு கொடுத்து திருவாடு சேர்த்து வச்சு சிலொன்று வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணல நாங்கே பதறி நிற்பேன் அம்மா. காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீர் சும்மா, நெஞ்சம் இன்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போது அதை துடைப்பு போவதாறு, கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு.
எந்த பொண்ணும் மாறிடுமா, வேதனைதான் தீர்ந்திடுமா, மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இந்த மன்னனின் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, துளியை போல குணம் படைத்த மன்னவனே. யாரு உனக்கு நாதி? பாசமைத்ததாலே நீ பயிரை காத்த வேளை, பயிரை காத்த போது பின் படியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா, பின் படியை தீர்த்திடுமா, மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இந்த மன்னனின் பேரு. வானத்தை போல மனம் படைத்து மன்னவனே, பனித்துளியை போல குணம் படைத்து மன்னவனே. அஞ்சலிலே திருநூல் எடுத்து மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இந்த மன்னனின் பேரு. வானத்தை போல மனம் படைத்து மன்னவனே, துளியை போல குணம் படைத்து சென்னவனே. கலங்க வேண்டாம் மகளை என்று கருணை காட்டுவதற்கு மகன் லோகேஷ் என்பவர் ஆர்மேனியின் பெட்டிக்கார் 100 ரூபாய்க்கும் பிரகாஷ் அவர்களுக்கு 100 ரூபாயும் நன்கொடையாக வாரி வழங்கியுள்ளார். இனிவழியிலே எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் உரிமையாளர் டி ஆனந்தன் ஐயா அவருடைய தாத்தாவாக இருக்கக்கூடிய நமது பனையூர் சேர்ந்த வெங்கடேச பிள்ளை, ஏன்னா இங்கே பனையூர் கிராமத்தின் சார்பாக இங்கே எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் அவர்களுக்கு இங்கே பொன்னாடை அணித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் காமெடி புயலா இருக்கக்கூடிய உங்கள் மனதில் நல்ல நீங்காத இடம் பிடித்த, ஏன்னா அவர் ரொம்ப இந்த நம்ம வாட்ஸ்அப்ல ஃபேமஸ் ஆயிட்டு யூடியூப்பா அடுத்தபடியாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் கோடியடி பிரதங்க சக்கரவர்த்தி இன்னும் ஜெயஜோதி திருவாளர் ஜெயஜோதி அவர்களை பாராட்டி இங்கு பொன்னாடி அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக எங்கள் ஆரணி ரோஜா நாடக மன்றத்தில் ஹார்மோனி மாஸ்டராக திகழக்கூடிய பிலாநல்லூர் கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மணிகண்டன் ஐயா அவர்களுக்காக பொன்னாடை அணிவிக்கிறார்கள். பாபாவதி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் காமெடி மன்னன் வைகை புயல் ரமேஷ் அவர்களுக்கு 100 ரூபாய் நன்கொடையாக வாரி வழங்கியுள்ளார். ரமேஷா போட்டு சிகரெட் வந்தவரை வாழ வைக்கும் செந்தமை திருநாட்டி பசி பசி என்று வருபவர் அனைவருமே பகைவரானாலும் புசி புசி என்ற அன்னம் என்று ஆதரித்த பாவை பட துயரத்தையும் துன்பத்தையும் பாருங்கள் அம்மா. வாழ வேண்டிய மனதில் வாழ்க்கையை இணைந்து கடவுளை பிரிந்து நான் காலமெல்லாம் வாழ்ந்து வாழ வேண்டிய வாழ வேண்டுமா இறைவா? நீ எங்கே